ஆர்ஜே பாலாஜி கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. சார் விஜய் சார் சினிமா விட்டு போயிட்டாரு, அது ஒரு வெற்றிடமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சொன்னாரு சூர்யா சார் இருக்காரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்ஜே பாலாஜியுடைய அந்த ஆட்டிடியூட் வேற மாதிரி இருந்தது. ரிலீஸ்க்கு பிறகு சக்ஸஸ் அப்படின்னு அவருடைய அந்த பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. அவரு நக்கல் பண்ணலாம், நயண்டி பண்ணலாம், இந்த கலாய்க்கலாம். பட் இந்த கொஸ்டினில் அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னா முகத்தை ரஃபாக வச்சுருவார். அவருக்கு ஒன்று, எதிரில் பேசுகிறவங்களுக்கு ஒன்று அப்படிங்கிற செயல்பாடு அவர்கிட்ட இப்போ எல்லாம் அப்போ இருந்தே இருக்குது. பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த படத்தில் ஜெயிச்சிட்டீங்க, நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டராக நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி போக போக உங்களுடைய இந்த பிஹேவியர் மாறணும். சந்தர்ப்பத்தை வந்தது மாதிரி மட்டும் பேசிடக்கூடாது. அவர் இந்த நாற்காலியில் இருந்து எந்திரிச்சு போய் முதல் நாற்காலியில் உட்காந்துருக்கார். பட் அதற்காக அந்த இடம் அப்படின்லாம் இல்லை, சூர்யா மாதிரி நடிகர்கள் இருக்காங்க, அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது மாதிரியாக தான் இருக்குது ஆர்ஜே பாலாஜியுடைய அவருடைய பேச்சு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் உள்ள இடத்த யாருமே பிடிக்க முடியாது. நடிகர் தலைவர் சிவாஜி அவர்களை பிடிக்க முடிஞ்சுதா? சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், உலக நாயனாலும் ஒருத்தர் தான், ரஜினி சார், கமல் சார். தளபதினா விஜய் அவர்கள் மட்டும்தான். அந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாது. சிங்கம் படத்துக்கு முன்னாடி அவர் தரத மாதிரி இருந்து கூட வேணான்னு சொன்னார். எந்த சூர்யா தானே, சூர்யாவே போதுன்னார். அதனால் பாலாஜி அவருடைய அந்த மாதிரி ஒரு ஆன்சர் சூர்யாவை லைக் பண்ண மாட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி பேசுனதில் எனக்கு அவர் உடன்பாடு கிடையாது. அவர் விஜய் சார் இடம் தான். சூர்யா அவர்களும் ஒரு இடம் இருக்குது. ஆனால் இவர் பின்னாடி துரத்துவாரா, அவர் துரத்துவாரா, இவர் பிடிப்பாரா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேசன் இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. நன்றி, மகிழ்ச்சி. சமீபத்தில் கருப்பு திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு. ஆர்ஜே பாலாஜி கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. சார் விஜய் சார் சினிமா விட்டு போயிட்டாரு, அது ஒரு வெற்றிடமா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சொன்னாரு சூர்யா சார் இருக்காரு, நம்ம நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்றாரு. இது பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு சோசியல் மீடியா. அவங்க கேட்டதுக்கு இல்லை சார், அவர் இப்போ சிஎம் ஆயிட்டாரு, அவர் அந்த இடத்துக்கு கரெக்டாக இருக்காரு, அதுக்கப்புறமா அடுத்தடுத்த இடங்களுக்கு அவங்கவுங்க ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை சொல்லலாம், அதை இக்னோர் பண்ணிட்டு இவர் வேற ஒரு பதில் சொன்னார்னு பொங்கிட்டாங்க சோசியல் மீடியாவில் இருக்க விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாரும். தொடர்ந்து அவரை போட்டு ட்ரால் பண்ணிகிட்டே இருக்காங்க, பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னா? கண்டிப்பாக நான் ஆர்ஜே பாலாஜி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி கருப்பு படம் நல்ல ஒரு கலெக்ஷன் அள்ளியிருக்கு. அது முன்னாடியே படம் பார்த்தோன்னே டிசைட் பண்ணி சொன்னதான், சாலிடாக ஒரு 300 கோடியை அசால்ட்டாக தாண்டிட்டு படம் போகும் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட பல படங்கள் மிகப்பெரிய தோல்விக்கு பிறகு பல வருடங்கள் இனி அவ்வளோதான் அப்படின்றது மாதிரி இந்த ஒரு சூழ்நிலை சூர்யா அவர்கள் பிரமாதமான ஒரு ஆக்டிங் காமிச்சு. சிங்கத்துக்கு பிறகு சீரியர்கான்னு தான் சொல்லலாம் கருப்பில். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கருப்பனசனுடைய மேக்கப் இருக்கு இல்லையா, அது உண்மையில் மிரட்டி அப்படியே ஆக்டாக இருக்கு, அப்படியே என்ன சொல்கிறது, மிரட்டி இருக்கார். ரியலாக ஒரு கருப்பன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி. அது அந்த ரெண்டு கேட்டப்புமே ரொம்ப நல்லா சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வித்தியாசம், கருப்புசாமி எஸ் ரொம்ப வித்தியாசம் காமிச்சிருக்காரு. பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஃபஸ்ட்டு. அதனால் சூர்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். தயவுசெய்து சில வித்தியாசமான கதைகள் நிறைய உங்களுக்காக இருக்குது, தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. சூர்யா அவர்கள் கவனம் செலுத்தின இனிமேல் நல்ல கதையில் நல்ல தயாரிப்பட்ட பண்ணாங்கன்னா அவர் இடத்தை யாரும் அசைக்க முடியாது. இன்னும் கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சூர்யா அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்ல அறிமுகம். சரவணன் பேரில் இந்த நேருக்கு நேரில் ஒரு RX 100 பைக்கில் போகிறதில்ல, அந்த பைக்கை வச்சு தான் பார்ட்டி டி நகரே அலப்பறை பண்ணுவார். அப்போ நாடு இருக்க மாட்டேன் அசுதான் இருக்கும்போது சூர்யா அவங்களாம் அப்பாவுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டு பேசின விஷயங்கள் நிறையா இருக்குது. அது எவர் கிரீன் மேட்டர். அதனால் ஒரு நல்ல ஒரு மனிதர், நல்ல டைப் சூர்யா. ரொம்ப ரொம்ப அதிகமாக பேச மாட்டார். அப்படி ஒரு நடிகராக வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா இன்றைக்கி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கார். ஸோ தொடர்ந்து வெற்றி தரணும். நீ தோல்விங்கிறதே அந்த வார்த்தையை இல்லாத அளவுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சூர்யா அவர்கள் அப்படி சொல்லிக்கல வரும்னானதை. ரெண்டாவது நம்ம ஆர்ஜே பாலாஜி மேட் சொன்னீங்க வந்துடலாம். பட் என்னன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்ஜே பாலாஜியுடைய அந்த ஆட்டிடியூட் வேறு மாதிரி இருந்தது. ரிலீஸ்க்கு பிறகு சக்ஸஸ் அப்படின்னு அவருடைய அந்த பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தெரியுது அவருடைய அந்த அந்த என்ன சொல்ற மாடுலேஷன்லேயே தெரிய வருது நமக்கு அதை. ஓகே. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீட்டில் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் போய் பார்த்து பேசும்போது கூட அவர் நக்கல் பண்ணலாம், நயண்டி பண்ணலாம், இந்த கலாய்க்கலாம். பட் இந்த கொஸ்டினில் அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னா முகத்தை ரஃபாக வச்சுருவார். அப்போ அவருக்கு ஒன்று, எதிரில் பேசுகிறவங்களுக்கு ஒன்று அப்படிங்கிற செயல்பாடு அவர்கிட்ட இப்போ எல்லாம் அப்போ இருந்தே இருக்குது. பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படத்தில் ஜெயிச்சிட்டீங்க, நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டராக நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. அப்போ உங்களுடைய வளர்ச்சி போக போக உங்களுடைய இந்த பிஹேவியர் மாறணும். சந்தர்ப்பத்தை வந்தது மாதிரி மட்டும் பேசிடக்கூடாது. ஆனால் இங்கே அப்படி தான் தோணுது.
நீங்கள் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆயிட்டாரு, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க, கடைசி படம் ஜனநாயகம்னு சொல்லிட்டாரு, எல்லாமே ஓகே. பட் இங்கே நான் சொல்லிக்கிறேன், ஒவ்வொரு நடிகர்களுக்குமே ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்குது. அதை யாரும் பிடிக்க முடியாது. மக்கள் தலை எம்ஜிஆர் உள்ள இடத்த யாருமே பிடிக்க முடியாது. பிடிக்க முடிஞ்சுதா? முடியாது. நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை பிடிக்க முடிஞ்சுதா? கிடையாது. சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், உலக நாயகனாலும் ஒருத்தர் தான், ரஜினி சார், கமல் சார். தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அந்த இடத்த யாரும் பிடிக்க முடியாது. கரெக்ட். பட் இப்போதைக்கு அந்த இடத்த விட்டு அவர் இந்த நாற்காலியில் இருந்து எந்திரிச்சு போய் முதல் நாற்காலியில் உட்காந்துருக்கார். பட் அதற்காக அந்த இடம் வந்து அப்படின்லாம் இல்லை, சூர்யா மாதிரி நடிகர்கள் இருக்காங்க, அந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் இருக்குது ஆர்ஜே பாலாஜியுடைய அவருடைய பேச்சு. சூர்யா சாருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு தனி சேர் இருக்கு. என்னங்கண்ணா, சூர்யா அவர்களே இதை விரும்ப மாட்டார் முதல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா இது இப்போ வரைக்குமே சூர்யா நான் வந்து ஒரு டைட்டில் கூட வச்சது இல்லைண்ணா. சூர்யா பிளைனா தான் இருக்கு, எந்த புனைப்பெருமே கிடையாது. அவர் வேணும்னு ஆசைப்பட்டதை எப்பயோ வச்சிருக்காங்க, விரும்ப மாட்டார் அவர். இல்லையா, எத்தனை பேர் நடிப்பின் நாயகன்லாம் சோசியல் மீடியாலாம் போடுவாங்க, அவர் அதெல்லாம் எதையுமே எப்பயுமே வச்சுக்க மாட்டார். சிங்கம் படத்துக்கு முன்னாடி அவர் தரத மாதிரி இருந்து கூட வேணான்னு சொன்னார். என் பேர் சூர்யா தானே, சூர்யாவே போதுன்னு. அதனால பாலாஜி அவருடைய அந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்து சூர்யா அவரை லைக் பண்ண மாட்டாங்க. அங்கே தளபதி விஜய் சார் படம் அவர் படம் தான் நான் போகிறேன். ஏன்னா சூர்யா அவருடைய ஃபஸ்ட்டு படமே விஜய் அவருடைய நடித்த படம் இல்லையா, அந்த ரூட்டு போட்டதே அவர் ஒன்று தான். அதனால் இந்த கம்பேரிசன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சூர்யா த பெஸ்ட் ஆக்டர், அவருக்குன்னு ஸ்பேஸ் இருக்குது, ரசிகர் பட்டாளம் இருக்குது, அவருக்கு நிறைய சமூக சேவைகள் நிறைய பண்ணிகிட்ருக்காரு, அதன் மூலமாக மக்கள் செல்வாக்கும் இருக்குது அவருக்கு. அடுத்த அரசியல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூர்யா அவருக்கு நிறையா இருக்குங்கிறது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ அப்படி ஒரு ஸ்பேஸும் இருக்குது. இல்லை அவர் ரூட் தனி. அதனால் நீங்கள் இவரையும் அவரே கம்பேர் பண்ணி போகிறதுக்காக நீங்கள் பார்ட் 2 படம் எடுக்க போகிறார் இப்போ. எஸ், ஏன்னா இதனுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். கண்டிப்பாக இதனுடைய பார்ட் 2 அதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அது என்னென்னா இந்த எல்கேஜியில் வெள்ளைன்ற ஒரு கேட்டில் பண்ணியிருப்பார், அதுவும் கருப்பும் வெள்ளை, அது கருப்பு விசஸ் வெள்ளை அப்படி மாதிரி தான் நீங்கள் கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பார். பட் ஓகே, ஒருவேளை இந்த பார்ட் 2 பண்ணுறதுக்காக சூர்யாட்ட டேட் வாங்குறதுக்காக இந்த ஸ்பேஸ்ல போய் உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஜே பாலாஜி சொல்கிறாங்கிற கருத்துக்களும் இங்கே வருது இப்போ. புரியுது. அது தேவையில்லை, இப்படி பேசி இந்த அட்டென்ஷனை வாங்கிக்கலாம், அது தேவையில்லைன்னு தான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். புரியுது. அதனால் அதான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சரியான காமெடி நடிகராக இருந்தவர் வில்லன் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. அந்த ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்தது சூர்யா அவர். கண்டிப்பாக நினச்சிருந்தாருன்னா இந்த கேரக்டர் எஜ்ஜே சூர்யா போடுப்பான்னு சொல்லியிருப்பார். சூர்யா விசஸ் சூர்யா போயிருக்கும். கரெக்ட் இல்லையா? பட் அது இல்லை, உங்களை நம்பி கொடுத்தார். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதையும் நம்ம சொல்கிறோம்ல, கண்டிப்பாக வில்லன் கேட்டால் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அதான் நடிச்சு டெக்னிக்கலாகவும் படத்தை வேற அளவுக்கு கொண்டு வச்சிட்டீங்க. கரெக்ட். படம் பார்த்து வெளில வரும்போதெல்லாம் இன்ட்ரோல் பிளாக் தெரிக்குது, கிளைமாக்ஸ் தெரிக்க விட்டீங்க. 200 கொடுத்து 2 சீன் மட்டும் படம் பட்டி வந்தால் கூட நான் விமர்சனம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக திருப்தியாக இருக்கு. எஸ், பக்காவாக இருக்குது. பேசும்போது நீ அடுத்த கருத்து கொண்டு போகணும். ஏன்னா விஜயுடைய ரசிகர்கள்ன்றது சாதனால் கிடையாது, சூர்யாவுடைய ரசிகர்கள் சாதனால் கிடையாது. நீங்கள் 2 ரசிகர்கள் மோத விட்டுறாதீங்க. தேவையில்லாமல் இருக்கு, நிறைய ரசிகர்கள் மோதிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நீ விதை போட்டுறாதீங்க. கருப்பு வெற்றி படம் மறுப்பதற்கு இல்லை, 300 கோடி வரை தாண்டும், இன்னும் ஓடிட்டு இருக்கு. நான் இப்போ கேரளா போயிட்டு வந்தேன் 2 நாளைக்கு முன்னாடி, அங்கே கருப்பு நல்லா போயிட்டு இருக்கு படம். மோகன்லால் படம் திரிஷம் 3யும் அண்ட் இந்த கருப்பும் போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே சூர்யாவுக்கு கேரளா ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆந்திராவில் ஃபேன்ஸ் இருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்கு. ரசிகர்கள் மத்தியில் தயவுசெய்து மோதலை உருவாக்கிற வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். என்னதை ஆர்ஜே பாலாஜி பேசுனதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. அவர் விஜய் சார் இடம் விஜய் சார் இடம் தான், சூர்யா அவர்களும் ஒரு இடம் அந்த இடம். அதனால் இவர் பின்னாடி துரத்துவாரா, அவர் துரத்துவாரா, இவர் பிடிப்பாரா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஹிட்டு கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைக்கிள் வீல் சுற்றிக்கிட்டே போகும் உங்களுக்கு. அது பேசும், நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கருப்பு மாதிரி வெற்றி படத்தை நீங்கள் அடுத்த படம் கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். வெற்றி படமாக தாருங்க, அது கண்டிப்பாக நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். இதற்கு மேல் இந்த கம்பேரிசன் இனிமேல் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு சீரியல் ஆக்டர்னா ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணுறாரு. அவர் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒரு அம்மா வந்து என் குழந்தைக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விஜய் சாரோட ஆட்சியில் நான் எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்ட்டு கீழே நிறைய பேர் போய் அந்த அம்மாவை போய் திட்டியிருக்காங்க. அதுக்கு இந்த சீரியல் நடிகர் அந்த கமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இவர் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு பேரண்ட்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள். அவங்க ஏதோ அவங்களுடைய வருத்தத்தை சொல்கிறாங்க, அது கீழே போய் வந்து விஜய் சாரை பற்றி அவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு விஜய் சாரோடைய ஃபேன்ஸ்லாம் போய் திட்டுறீங்க, இது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறார். பட் அந்த வீடியோ கீழே ஒரே கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதுக்கப்புறம் நீ நடிக்கவே முடியாது, உன்னை அந்த ஒரு சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுடுவான். மறுபடியும் அவர் அதுக்கு இன்னொரு வீடியோ போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ரூட் மாஃபியாலாம் இருக்குன்றத சொன்னாங்க, எனக்கு அப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை,
இப்போதான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக பயமாக இருக்குது. எனக்கு விஜய் சார் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது. அந்த ஆட்சியை நீங்கள் கலைச்சிடாதீங்க விஜய் சாரோடைய ஃபேன்ஸ்லாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். எனக்கு என்ன ரொம்ப ஷாக்காக இருந்துச்சுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா, இந்த ரூட் மாஃபியா அப்படின்ற வார்த்தையை அங்கே பேசணும்னு அவசியமே கிடையாது. இது தொடர்ந்து விஜய் சாரை சுற்றி இருக்கவங்கள அசிங்கப்படுத்தணும் ஒரு டீம் டார்கெட் பண்ணுறாங்களோன்னு ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, சோசியல் மீடியாவில் பேசுறது மூலயமா அது ஒரு பெரிய விவாதமாகி இப்போ நேபாளெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அப்படி ஒரு பிரச்சனையாச்சுன்னா ஆட்சி மாற்றம் ஏற்படும். இங்கே அப்படி ஒன்றும் நடக்கல. ஒரு 4 கமெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அதனால விஜய் சாரோடைய ஆட்சியே மாறிடும்ன்ற ரேஞ்சுக்கு ஒரு வீடியோவில் பேசுறாருன்னா, அப்போ அவர் மேலேயும் ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் வருது, அவர் யார் அப்படின்றத. நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன? பார்த்தேன். அவரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் யாருங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்ட். தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இப்படி ஒரு மேட்டரை பேசுறாரு. ஓ, இந்த திருப்பதி வச்சா குடுமி, அதாவது அடிச்சா மொட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு அவருடைய ஸ்பீச். அதில் பார்க்கும்போது இங்கிட்ட இப்படிங்கிறாரு, அங்கிட்ட அப்படிங்கிறாரு, ஒளர்றாரு, என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் சொல்லிட்டு இருக்காரு. ரூட் மாஃபியா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொன்னது மாதிரி அதை எதுக்கு இந்த வார்த்தை எடுக்கிறாருன்னு புரியல. நீங்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்களா, அந்த கருத்து என்ன பாயிண்ட்டோ அதை எடுத்து அதோட பேசி நீங்கள் நிப்பாட்டிடணும். அவரும் நான் குழந்தைக்கு அப்பா தான் சொல்கிறாரு, ஓகே, பட் அது என்ன சொல்ல வர்றீங்கிற விஷயத்தான் நீ சொல்லணும். அதை தவிர்த்து நீங்கள் ரூட் மாறி போயிடக்கூடாது. பட் அவருடைய ஸ்பீச் அப்படி தான் இருக்குது. தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காரு. செகண்ட் என்னென்னா, இன்றையோட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 17 நாள் தான் ஆகுது. இன்றையோட 17 நாள். இந்த 17 நாளில் அவர் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. எந்த ஆட்சியுமே பண்ணாத அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. 712 மதுக்கடையில் 2 வாரத்தில் மூணுன்னு சொல்லி கூட கிட்டத்தட்ட எல்லாமே மூடியாச்சு. கடந்த முறை 500 கடைகள் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண ஒரு விஷயமும் இருக்குது உங்களுக்கு இல்லையா? 3 சொல்லுவோம், மூட மாட்டாங்க. சில கடைகள் ஃபார்மாலிட்டி மூடிட்டு, ஆமாம், எஸ். இப்போ பர்டிகுலராக ஆர்டர் போட்டு சீரியஸாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய கடைகள் மூடப்படும் விஷயத்த சொல்கிறாரு. இதன் மூலமாக வருவாய் இழப்பு இருக்குது. நான் வருவாய் இழப்புக்கு மேற்கொண்டு நிறைய இருக்குது, சோர்சஸ் இருக்குது, அங்கே கொண்டு வரேங்கிறார். ஆனால் இதெல்லாம் விட கொடுமையா, இப்போ ஒரு இடம் வாங்குறாங்கன்னா அதில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபான்னு பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்காங்க. அது 2 ஆட்சியிலுமே நடந்திருக்கு. அது அப்படி நடக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 30 ரூபான்னு நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை கோடி ஒரே ஒரு லேண்ட்ல இருந்து வந்திருக்கும். இப்போ அந்த வீடு கட்டுறவங்களுக்குலாம் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டா மாறி இருக்கும். அதை தாண்டி அவங்க விலையை கம்மி பண்ணும்போது கஸ்டமருக்கு எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த பார்ட்டி ஃபண்ட் நீங்க கொடுக்கறதுனால தான் அவங்க ஸ்கொயர் ஃபீட் ஏத்துறதே நீங்க கஸ்டமர்கிட்ட. ஓகே, என்னங்க 15,000 ஸ்கொயர் ஃபீட்டா, அவங்க வீட்டை சொல்ல மாட்டேன், கேட்ட அந்த தெருக்கு சொல்றேங்கிறாங்க. அப்போ நீங்க இங்க ஒரு விஷயத்தை கொடுத்து இங்க ஏற்றும் போது மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா. இப்போ விஜய் அவருடைய குறிக்கோளே மக்கள் கஷ்டப்படக்கூடாது. நம்ம ஆட்சியில் மக்களுக்கு முடிந்த வரைக்கும் நல்லது செய்யணும், தமிழ்நாட்டை உயர்த்தி கொண்டு போகணும். இதுதான் அவருடைய டார்கெட். மற்றவங்களுடைய டார்கெட் என்ன இருக்குன்னா, விஜயை க்ளோஸ் பண்ணணும், முதலமைச்சர்லேருந்து இறக்கணும், அவர் ஆட்சி அமைக்கக்கூடாது. அதனால தானே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது சாயங்காலம் 4 மணிக்கே ஆட்சி மாற்றம் உருவாக்குறதுக்கு டெல்லியிலேருந்து பேசுனது. இன்றைக்கு வந்த கூட்டணியில் ஆதரவு கொடுத்தவர் எல்லாரையும் பேச ஆரம்பிக்கிறது இன்னைக்கு ஓப்பன் உடச்சிட்டாங்கல்ல, எல்லாருமே சொல்லிட்டாங்க. எதிர்பார்க்காத ஒன்றும் இல்லை அது. அதிமுக திமுக இணையிறது அப்படின்றது 60 வருடமாக கீரி பாம்பு இருந்தவர்கள் எதை நோக்கி மக்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாங்களோ கொள்கையை உடைக்கிறான்னு நீங்க சொல்றீங்க. உங்களை எதிர்த்து போனவர்களை போய் நீங்க கூப்பிடுறேன்னு இவர்கள் பேச ஆரம்பிக்கிற தொண்டர்கள் தான். அப்போ அதற்குள்ளே உடன்பாடு இல்லை. உங்க கூட்டணியில் இருந்தவர்களுக்கே உடன்பாடு இல்லை. யார் டெல்லின்னு வரக்கூடாது நினைக்கிறோமோ அவரோட ஆதரவு கூட்டணி அமைச்சாருன்னா எப்படி அதுன்னு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பேசி, அதாவது இந்த கெடுத்தவர்கள் நிறைய பேர் பேசாமல் நல்ல விஷயங்கள் பண்றவர் விஜய் அவர்கள்ங்கிற விஷயம் தான் இந்த விஷயம் சொல்லி விரும்புகிறேன். ஸோ இப்போ ஆதரவு கிடைத்தது, கூட்டணி ஆட்சி தத்துவத்தை உருவாக்கிட்டாரு. நடக்காத ஒரு விஷயம், கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளவே மாடாது அப்படிங்கிற விஷயத்துல தான் கருத்து இருந்தது. அதை உடைச்சிருக்காரு. 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. இனிமேல் வருங்காலத்தில் யார் வந்தாலுமே எந்த ஆட்சி வந்தாலுமே கூட்டணி ஆட்சி தான், அது மறுப்பதற்கே இல்லை. கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு, அதில் பங்குனா தான் உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இவர் மேல் நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கு, சில தவறுகள் வெளியே நடந்திருக்கு, அதை மறுப்பதற்கும் இல்லை அப்படின்னு நம்ம கண்குத்தி 24 ஹவர்ஸ் யாரையும் பார்க்க முடியாது. பட் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணியிருக்காரு. அது தீர்ப்பு வந்துருது. எஸ், யாரை பிடிக்கணுமோ அவங்களை பிடிச்சிடுறாங்க. இப்போ தர்ம முனீஸ்வரனுக்கு தீர்ப்பு போன ஆட்சியில் நடந்த ஒரு விஷயம். ஓகே, பட் இப்போ உடனடியாக தீர்ப்பு வேணும்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு நேற்று முந்தானத்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ஆயுள் தண்டனை. கரெக்டா? கரெக்ட். இது எப்படி பார்ப்பீங்க? இதற்கப்புறம் விவசாய கடன் போன 2025 மே மாசத்திலிருந்து இப்போ 2026 பிப்ரவரி வரைக்கும் உள்ள அந்த கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காரு. இது போன ஆட்சியில் இருந்தது.
பட் இந்த ஆட்சியில் இவர் வந்து அத்தனை விவசாயிகளுக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 50,000 வாங்கின சின்ன விவசாயிகளுக்கு, குறு விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு வந்து 50% தள்ளுபடி, பெரு விவசாயிகளுக்கு வந்து 5,000 தள்ளுபடி. கிட்டத்தட்ட 14,000 மேற்பட்டவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. 2044 கோடி வந்து அரசுக்கு வருவாய் இழப்பு இருக்கிறதுல அதை வந்து அதை கவலைப்படல. எஸ், விவசாயிகளுக்கு நல்லது பண்ணணும். ஐயாக்கன் அவர்கள் கூட இப்போ 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போகும்போது கூட போராட்டம் நடத்த 2 பேரும் வந்தேன்னு சொன்னார். பட் முதலமைச்சர் பார்க்கும்போது எங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது நாங்கள் வியந்து போய் அவங்க ஊருக்கு நான் பரப்பிட்டுன்னு சொல்கிறார். அவர்களுக்கு வேறு அவர்களுக்கு இதை அதாவது வர வேண்டிய தொகை கூட 500 கோடி வரைக்குமே உடனே அதிகாரிகிட்ட சொல்லி வர வைக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கன்னு சொல்கிறார். அப்போது விவசாய நலன் பார்க்குறாரு, அதுதான் பேசினார். அடுத்த ஜென்மம் தான் விவசாய குடும்பத்தில் பறக்கணும்னு சொன்னார். அவர் அந்த வழி அவருக்கு தெரியும். அதான் சொன்னார் இல்லையா, நான் வந்து பசி பட்டினி எனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னார். பட் இங்கே இவர் ஆட்சி எப்படியாவது இறக்கணும்னு சொல்லி டோட்டல் எல்லா அரசியலுமே வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்காங்க. பட் இங்கே விஜய் அவர்கள் மக்கள் மேலே நம்பிக்கை வச்சனால, மக்கள் அவர் மேலே நம்பிக்கைனால உட்கார வச்சுட்டாங்க. மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கே தவறு நடக்குது, எங்கே தவறு நடக்கலை, எதனால விஜயை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம். இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையாக ஃபாலோ பண்ணி நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணி போனால், வேறொரு பக்கம் இப்படி ஒரு டார்கெட் பண்ணி இவரை பண்ணனா அவர் எதை பார்ப்பார்? இவருக்கு வர வேண்டிய விமர்சனங்கள் இதையும் பார்த்துட்டு பண்ணுவாரா, இல்லை அவருடைய பிளான் திட்டங்கள் அந்த பிளான் பண்ணுறதுக்கு போய் பார்ப்பாரா? அப்போது நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. டார்ச்சர் பண்ணி டார்கெட் பண்ணி இறக்கிறதுக்கு வழியில 5 வருஷம் வந்து ஆட்சி பண்ணட்டுமே. இல்ல சார், என்ன சொன்னாங்க, ஒரு 6 மாசம் நாங்க டைம் கொடுக்குறோம், எப்படி ஆட்சி பண்றோம்னு பார்க்கட்டும் அப்படின்னாங்க. ஆனா 3 நாள் கூட ஆகல, உடனே விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க, வெளிநடப்பு பண்றாங்க. இதெல்லாம் எப்படி நியாயமா இருக்குன்றதே சொன்னதை சேரைங்கிறாரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், உடனே பண்ண முடியாது, என்ன இருக்கு ஏது இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றாரு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணும்போது தான் இங்கே சோசியல் மீடியா முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் காரணம்னு ஒரு விஷயத்தை வந்தாச்சு. சோசியல் மீடியா ஒரு பாலமாக விஜய் அவர்களுக்கு, மக்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கொண்டு சென்ற பாலமாக சோசியல் மீடியா இருந்தது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய முகம் மட்டுமே மக்கள் மனசில் ரிஜிஸ்டர் ஆச்சு. ஒவ்வொரு வீட்லையும் நான் விஜய் இருக்கேன், விஜய் இருக்கேன், 230 தோல்வி என்ன தான் பார்க்கணுன்னாரு. இவங்க பண்ண தவறுனாலதான் இவங்க ஆட்சி போச்சுன்றதே தெரியல. வெறும் சோசியல் மீடியாவால அவர் முதலமைச்சர் ஆனான்னு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஷாக்கா இருந்தது. நம்ம பண்ண தப்பு உணர்ந்தா தானே சார் அடுத்து நம்ம அதை சரி பண்ண முடியும். அதுதான் நாட்டுக்கு என்ன பண்ணணும், மக்களை என்ன பண்ணுங்கிற அளவுக்கு பேசினா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட், பரவாயில்ல, இவங்க தோத்தா கூட யோசிக்கிறாங்க, அடுத்த வாட்டி வந்தா மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இன்னமும் அது யோசிக்காம இருக்காங்கன்றதுதான் பயமாவும் இருக்கு, பாவமாவும் இருக்கு. சோசியல் மீடியாவை இனிமேல் சோசியல் மீடியாவை நம்மளும் யூஸ் பண்ணுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் பேசப்பட்டாச்சு. அதன் விளைவாக தான் இந்த சின்ன நடிகர் ஒருத்தர் இப்போ பேசியிருக்காரு. அந்த முகம் யாருமே தெரியாது, தேவையில்லாத குழப்பி போய் பேசியிருக்காரு. அவர் பப்ளிசிட்டி தேடிட்டார். இவரெல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு என்ன இங்கே நடந்துட்டு இருக்கு, முதல்ல அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல, இல்லையா? விஜய் அவர்களுக்கு என்ன மக்கள் மத்தியில் மரியாதை இருந்துன்னு சீட்டில் உட்காந்துருக்காரு. 69 வருட மிகப்பெரிய வரலாற்று சாதனையை படைச்சிருக்காரு. எதிர்கட்சியிலையும் ஆளுங்கட்சியை இருந்தவர்களை 2 பேரும் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சிருக்காரு. பட் ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்பினாங்க, ஒரு நபர் தேவைப்பட்டது, அங்கே விஜய் வந்தார், கொண்டாடினாங்க, உட்கார வச்சிருக்காங்க. இவர் வந்து இன்னும் போக போக கூட்டணி ஆட்சியில் அந்த தோழர்களுக்கு ஆட்சியிலேயே அதில் பங்கு கொடுத்துட்டார். இப்போ செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். இப்போ இவர் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க டிஸ்கஷன் பண்ணுவார். சிறப்பாக இருக்குது, செயல்படுத்தும் போது எல்லாருக்குமே வாய்ஸ் போகும், மக்கள் மத்தியில் செல்வாக்கு வரும், இந்த கூட்டணி அப்படியே நீடிக்கும். 2029 பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இருக்கும், அப்படியே உங்களுக்கு அதை மிகப்பெரிய வெற்றி கொண்ட வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா நாம் யாருங்கிறத மட்டும்தான் அவங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும். இவரை குறை சொல்லி அவர் குறை சொல்லி பண்ணால் மக்கள் நாளையும் பார்த்துட்டு இருக்காங்க. சிறு சிறு தவறுகள் நடந்திருக்கு, பட் சரி செய்யப்படும், அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு, இல்லையா? ஒன்று ஒன்றா சரியா எடுத்த உடனேயே இமயமலை ஏறணும்னா முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி பண்ணி ஏற முடியும். நம்ம அது வேலையில் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்பீடு அதிகமாக இருக்குது, செயல்பாடுகள் நல்லா இருக்குது, திட்டங்கள் நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் போகிறாருங்க. அரசியல் தெரியாதுன்னு சொன்னவர்களுக்கெல்லாம் அவர் பேசுவது நமக்கு அரசியல் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு விஜய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட், இதுதான் நிஜம். கரெக்ட். தமிழகத்தின் வளர்ச்சியை விஜய் அவர்கள் வேற லெவலுக்கு கொண்டு போவார். தமிழுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொண்டு போவார். தன்னை நம்பியவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பார், உருவாக்கி தருவார். கண்டிப்பாக அதுக்கு வேண்டிய திட்டங்கள் நிறைய வச்சிருக்கார். வந்து 17 நாள் தான் ஆகுது. 17 நாட்களுக்குள்ளேயே தமிழகத்தை இந்திய அரசியல் தள்ளி திருப்பி பார்க்க வச்சிருக்காரு.
எல்லா மாநிலத்திலும் உள்ள ரொம்ப ஸ்டைலிஷ்டான ஒரு சிஎம்ன்றாங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அப்படி ஒரு நிற்கிறார். ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாணே மிரண்டு போயிருக்காரு. 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து ஆட்சி அமைச்சிட்ட விஜய் வந்து நீங்கள் டெப்டி சிஎம் இருக்கீங்க, நீங்களும் ஒரு மாதிரி எதையாவது ஒன்று பண்ணுங்க சிஎம் ஆகுன்னு ஏன் ரசிகர் தொண்டர்கள் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பவன் கல்யாணம் அவர் சொல்கிறாங்க. அப்போது மற்ற நடிகர்கள் செய்யாத மக்கள் எம்ஜிஆருக்கு அவர்களுக்கு பிறகு எத்தனையோ பேர் வரணும்னு நினச்சாங்க, வர முடியல. ஒருத்தர் வந்தார், அவர்னாலையும் பண்ண முடியல. இப்போ கட்சி கூடாரமே இங்கே கலைக்கப்பட்டுருச்சு, ஒருத்தர் கூட இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் 2 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய இடத்துல உச்சத்தில் போய் இருக்கார் அப்படின்னா, முதலமைச்சரை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னா, செயல்பாடுகளை பார்க்கணும் எல்லா பேருமே. அவர் எந்த அளவுக்கு பண்ணுறாருங்கிறத பொறுத்திருந்து நீங்கள் வாய்ப்பு தரணும். நீங்கள் வந்து அவர் வந்து நீங்கள் பண்ண போகிறது தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு சிறப்பான விஷயத்தை பண்ணுறது தான் அவர் செய்கிறத நீங்கள் ஊக்குவிக்கணும். நீங்கள் குறைகள் சொல்லி இது சொன்னால் அது சொன்னால் இது செய்யலை அது செய்யலை அப்படின்னா எல்லாம் செய்வாருங்க. எல்லா பேருமே வந்தோடனே செய்தது கிடையாது. அது 2 வருஷம் முடிச்சா டைம் எடுத்துக்கலையா? ஒரு வாய்ப்பை தரணும் எல்லா பேருமே. அதனால் தயவுசெய்து விஜய் அவர்கள் ஒரு டார்கெட் பண்ணி ஒரு அடிக்கணும்னு நினச்சி தயவுசெய்து யாரும் பண்ண வேணாங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் இந்த சின்ன நடிகர் பேசலாம் ஒரு பொருட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய விளம்பரத்துக்காக பேசிகிட்டு இருக்காரு. அது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும்னா மீண்டும் சந்திப்போம். நன்றி.